Hey, hi Brio viewers. நான் உங்க விஜய் ஹர்ஷா. நான் உங்க கிரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Brio டிவியோட நேற்று இன்று நாளை. இன்னைக்கு எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன். இந்த செல்போன் இப்போ எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த கதை எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் முதல் ஐபோன் வர நிறைய கம்யூனிகேஷன் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நம்மளோட வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது ஒன்றும் சாதாரண சின்ன ஸ்டோரி கிடையாது, இது ஒரு ஹிஸ்டரி. ஸோ இந்த ஹிஸ்டரியை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையை நம்ம புறா காலத்து கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பிக்காம டெக்னாலஜிக்கல் வைஸாவே போயிடலாம். 1876க்கு முன்னாடி வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கோடில் தான் இருந்துச்சு. சாமுவேல் மாஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராஃபை கண்டுபிடிக்கிறாரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அந்த கோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. பொதுமக்களுக்கு அது அவைலபிளாக இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லையும் மிலிட்ரி பேசஸில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு மட்டும் தான் அது ஆப்ரேட்டபிளாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ஜஸ்ட் டெக்ஸ்ட் லைக் கோட் வந்து மெசேஜ் ஆப்ரேட்டர் மூலியமாக தான் சென்ட் பண்ணப்படுது. இன்னொருத்தர் அதை டீகோட் பண்ணி மெசேஜை பாஸ் பண்றாங்க. இது ஸ்பீடா இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. சோ பல வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராஃப் மெத்தடை பயன்படுத்திட்டு இருந்த நம்ம அதுக்கப்புறமா நம்மளோட வாய்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணணும், வாய்ஸை நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுல எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜாஸ்தியா பண்ண ஆரம்பிச்சோம். 1876ல அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு உட்டன் பாக்ஸ்ல டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரை பொருத்துறாரு. அதன் மூலியமா கம்யூனிகேஷனை ஃபர்ஸ்ட் சீக்கிரமா டெலிஃபோன் மூலியமா, லைக் அதுதான் ஃபர்ஸ்ட் டெலிஃபோன், அதுல கம்யூனிகேஷனையும் பாஸ் பண்றாங்க. அண்ட் அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. மிஸ்டர் வாட்சன் கம் ஹியர், ஐ வாண்ட் டு see you அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கண்டுபிடிச்ச அந்த போனோட பேசிக்கான சயின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாய்ஸ், அதாவது நம்மளோட சவுண்ட் வேவ்ஸை எலக்ட்ரிக்கல் சிக்னலா அந்த ஒயர்லேருந்து பாஸ் பண்ணி ரிசீவருக்கு மறுபடியும் சவுண்ட் வேவாவே கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட பேசிக்கான சயின்ஸ். இந்த மாடல் சில வருடங்களே நகர ஃபுல்லா பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், மிலிட்டரி பேசஸ், பிசினஸ்ல கூட இந்த மாடலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ரேட்டரால தான் பண்ண முடியும். அந்த ஆப்ரேட்டர் வந்து மேனுவலா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த டைம்ல thousands of ஆப்ரேட்டர்ஸ் வேலை பார்த்தாங்க. பல பெண்கள் கூட ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் கம்யூனிகேஷனோட பேக் போனா இருந்தாங்க. அவங்களால தான் காலை கனெக்ட் பண்ணி கம்யூனிகேஷனை பாசிபிள் ஆக்க முடிஞ்சது. காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆப்ரேட்டர்களால இந்த வேலை சுமையை தாங்க முடியல. அதனால நமக்கு டெக்னாலஜிக்கலா ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. 1930களில் ரோட்டரி டயல் போன் வந்தாச்சு. இது டெலிபோனுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. விரல வச்சு டயல் பேலட்டை சுற்றினாலே டைரக்டா கம்யூனிகேஷன் ஹேப்பன் ஆகும். இதுக்கு எந்த ஆப்ரேட்டர்ஸும் தேவையில்லை. இது கொஞ்ச காலத்திலேயே மாஸ் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாடல் டெலிஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால்ஸ் வந்து நம்மளால பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதனால பேங்க்ல இருந்து வர்ற கால்ஸ், அது இல்லாமல் வந்து எமர்ஜென்சி கால், இதெல்லாம் இங்கேருந்து தான் ஆர்ஜின் ஆச்சு. 1973 தான் டெலிஃபோன் மொபைல் ஃபோனா மாறுது. மார்டன் கூப்பர் ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிறாரு. அதோட வெயிட் எவ்வளோன்னு தெரியுமா? 1 கிலோ. ஒரு சிங்கிள் சைஸ்ல ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இதுதான் ரொம்ப பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஆனா அந்த மொபைலோட பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் தான் நிற்கும். ஆனா அந்த டைம்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பாசிபிள் அப்படிங்கறத உலகம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாடர்ன் டே மொபைலோட ரெவல்யூஷனே அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு நேரம் நம்ம டெலிஃபோன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அதோட பாஸ்ட்டை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைலை பத்தின பிரசன்ட்டை பத்தி பார்க்கலாம். இந்த கதை 1990ல ஆரம்பிக்குது. மொபைல் போன் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாய்ஸ் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. நோக்கியா மற்றும் மோட்டோரோலா ஃபான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐகானாவே மாறி இருக்கு. ஸ்னேக் கேம், சிம்பிள் ரிங்டோன், கலர்ஃபுல் பேக் கீஸ்னு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டை கொடுக்குது. சில தடவை கீழே விழுந்தாலும் அது உடையிறது கிடையாது. ஸோ குவாலிட்டி இன்பில்டாவே சூப்பரா இருந்துச்சு. 2000க்கு அப்புறம் கேமரா உள்ள ஃபோன் வந்தாச்சு. ஸோ ஃபோனோட பர்பஸே மாற ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸ் பாட்டு கேட்கறதுக்கு மட்டுமே வருது. சோனி எரிக்சன்ல வாக்மேன் சீரிஸ்னு ஒரு ஃபோனே வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல்ஸ்ல ப்ளூடூத் இருக்கு, மெமரி கார்டு போட்டுக்கலாம், அதுக்குள்ள நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். நம்ம மொபைலுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டராகவே மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எரால இருக்கோம். 2007ல் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோனை ஸ்டேஜில் காமிச்சதுக்கப்புறம் உலகமே லிட்ரலி பாஸ் ஆகிடுச்சு. கீபேடுகளை பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறோம். அது இல்லாமல் ஆப்பிள் ஸ்டோர், பிளே ஸ்டோர்னு வருது. இந்த இடத்துல இருந்து டெக்னாலஜி வேற லெவலில் டெவலப் ஆகுது. அதே நேரத்தில் தான் ஆண்ட்ராய்டும் லான்ச் ஆகுது. ஸோ போட்டி அதிகமாகுது. புது இனோவேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு மொபைல் ஃபோன் பயங்கரமாக வளர ஆரம்பிக்குது.
இப்பெல்லாம் ஃபோன் இல்லாம நமக்கு ஒரு நாளே பாசிபிள் கிடையாது. வாட்ஸ்அப் இல்லாம கம்யூனிகேஷன் ஹேப்பன் ஆகாது. மேப்ஸ் இல்லாம டிராவல் பாசிபிள் இல்ல. அண்ட் தென் பேங்கிங் ஆப் இல்லாம டிரான்சாக்ஷனும் நடக்காது. ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தையே மாத்துது. ஃபுட் டெலிவரிக்கு ஆப், எஜுகேஷனுக்கு ஆப், ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது இதுன்னு எல்லாமே வருது. இதுக்கு நடுவில் 5G கண்டுபிடிக்கிறாங்க. இன்டர்நெட்டோட ஸ்பீடு ராக்கெட் ஸ்பீடு அடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் வருது, விஆர் வருது, கிளவுட் கேமிங் வருது. இதெல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக நடக்குது. இதுதான் நம்மளோட ப்ரெசென்ட்டாகவும் இருக்கு. நம்ம ஃபியூச்சர் ஃபோன் ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேவா இருக்காது. ஃபோல்டபிள் ஸ்க்ரீன்ஸ், ரோலபிள் டிஸ்பிளேன்னு ரொம்பவே ஹைடெக்கா மாறிடும். அண்ட் தென் கம்யூனிகேஷனை கன்வீனியன்ஸ்க்கு புஷ் பண்ணும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துல ஸ்மார்ட் போனோட மார்க்கெட் இறங்கிருன்னு சொல்றாங்க. அந்த ஸ்பேஸை ஏஆர் கிளாஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, கால், மெசேஜ், ஹாலோகிராஃபிக் ஓவர்லே இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்க போது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாக்கெட்ல செல்போனே இருக்க போறது இல்ல. அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்ல போய் ஒரு பர்சனை மீட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. ஹோலோகிராமே அந்த விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடும். அண்ட் தென் மீட்டிங்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் கூட ஹோலோகிராம்ல மாற்றத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வரும் காலங்களில் பிரெயின் கம்யூனிகேஷன் வரப்போகுது. நியூரல் லிங்க், பிரெயின் சிப் இதெல்லாமே ரேபிட் ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து இன்னொரு மெசேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஒன்று நினைச்சோனாலே அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாதிரி ரிசீவருக்கு போயிடும். தாட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான் ஃபியூச்சர்ல ஃபாஸ்டஸ்ட் மற்றும் சேஃபஸ்டான ஒரு கம்யூனிகேஷனாகவும் இருக்கும். இதுவும் நம்ம டெலிகிராஃப்ல இருந்து டெலிஃபோன், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், ஹோலோகிராம் வரைக்கும் ஒரு பெரிய பயணமே முடிஞ்சுது. கடந்த காலம் நமக்கு அறிமுகத்தை கொடுத்துச்சு, நிகழ்காலம் நமக்கு வேகத்தை கொடுத்துச்சு, எதிர்காலம் நம்மளோட இமேஜினேஷனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு புதிய வாய்ப்புகளை கொடுக்குது. இவ்வளவு நேரமா நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு, இனிமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த எவல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரிஷ் அண்ட் ஆஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவியோட நேற்று இன்று நாளை.